வணக்கம் டெக்டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. அலுவலக பயன்பாடுகளுக்கு மட்டுமல்லாமல் வீடுகளிலும் இன்டர்நெட் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. வேகம் என்பது இணையத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. வணிக ரீதியான அனைத்து பரிமாற்றங்களுக்கும் இன்டர்நெட் சார்ந்தே வேகமாக மாறி வருகின்றன. அந்த வேகத்திற்கு ஏற்ப இன்டர்நெட்டின் வேகமும் அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக அனைத்து இன்டர்நெட் சேவை வழங்கும் நிறுவனங்களும் முயற்சி எடுத்து வருகின்றன. அந்த வகையில் BSNL நிறுவனம் ஃபைபர் டு த ஹோம் என்ற அதிக வேக இன்டர்நெட் சேவையை அறிமுகப்படுத்தி அது தற்போது நடைமுறையிலும் இருக்கின்றது. ஃபைபர் டு த ஹோம் என்றால் என்ன, இது எவ்வாறு வேலை செய்கின்றது, மேலும் இந்த சேவை குறித்த சந்தேகங்களையும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஃபைபர் டு த ஹோம் என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்த்துவிடலாம். ADSL, VDSL, XDSL, காப்பர், கேபிள், ஃபைபர், பிராட்பேண்ட், ஹைஸ்பீட், பேண்ட்வித், HTTP, FTTB, FTTH. நீங்கள் இந்த பெயர்களை ஒருவேளை கேட்டிருக்கலாம். என்றாலும் இவற்றை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான அவசியம் அனைவருக்கும் இருக்கிறதா? உண்மையில் மக்களை பொறுத்தவரை புகைப்படம், பாடல் மற்றும் வீடியோ ஃபைல்களை வேகமாக அனுப்பவும் தரவிறக்கம் செய்யவும் வேண்டும், அவ்வளவுதான். அதேபோல நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் குறைந்த விலையில் வீடியோ கால்களில் பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். வீட்டிலிருந்து அலுவலக பணியை பார்ப்பது சாத்தியமாக வேண்டும். ஆன்லைனில் தடையின்றி படங்கள் பார்க்கவும் வீடியோ கேம் விளையாடவும் வேண்டும். ஃபைபர் டு த ஹோம் என்பதன் சுருக்கமான FTTH தொழில்நுட்பம் இதுவரை நடைமுறையில் உள்ள எல்லா இன்டர்நெட் தொழில்நுட்பங்களையும் விட வேகமானது மற்றும் நம்பகத்தன்மையானது. இது எப்படி சாத்தியம்? பல மொபைல் போன் பயன்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை பயன்படுத்துவதால் அதன் வேகம் மிகவும் குறைகிறது. செயற்கைக்கோள்கள் மூலம் இயங்கும் தொலைத்தொடர்பு கருவிகளில் நேர இடைவெளி இருப்பதை நாம் அறிவோம். கேபிள் மூலமாக இணைக்கப்பட்ட மற்ற தொலைத்தொடர்பு சாதனங்களில் கேபிள்களின் அளவு குறைவு என்பதால் வேகமும் குறைகிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு HD வீடியோவை டவுன்லோட் செய்வதற்கு பல மணி நேரமாகும். அப்போது வீட்டில் மற்றவர்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்த நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். ஆனால் ஃபைபர் டு த ஹோம் தொழில்நுட்பம் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை தருகின்றது. மனித ரோமத்தை போன்ற மெல்லிய வளையக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளியை கடத்தும் தன்மை கொண்டது. ஒளியின் வேகம் நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த வேகம்தான் நமக்கு தேவை. ஃபைபர் டு த ஹோம் மூலமாக ஒரு நிமிடத்தில் ஒரு முழு படத்தையும் நாம் டவுன்லோட் செய்துவிட முடியும். மேற்கத்திய நாடுகளில் பல வீடுகள் ஃபைபர் டு த ஹோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டன. இந்தியாவில் இந்த தொழில்நுட்பத்தை முதலில் BSNL நிறுவனம் கடந்த 2011ஆம் ஆண்டு அறிமுகம் செய்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது பற்றி பேசுவதற்காக BSNL இருந்து மூத்த பொது மேலாளர் R கணேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது முதல் கட்டமாக இந்த FTTH அப்படின்னா என்ன, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார். ஃபைபர் டு த ஹோம் இந்த FTTHங்கிறது அண்டு இதனுடைய பேண்ட்வித், அதாவது அளவு என்ன பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபைபரில் வந்து எவ்வளவு தூரம் பேண்ட்வித்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. அந்த ஃபைபர் டு இத்தனை நாளாக நம்ம வந்து சேவை கொடுத்தது வந்து பிராட்பேண்ட், இன்டர்நெட் சேவை எல்லாமே வந்து கம்பிகள் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதனுடைய கம்பிகளுடைய திறன் ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே போகாது. மேக்ஸிமம் அதனுடைய கம்பிகளில் நம்ம கொடுத்துட்ருக்கிற திறன் வந்து மேக்ஸிமம் 10 Mbps. அதுக்கு மேலே வந்து கொடுக்கணுன்னா அதனுடைய லென்த்து வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் அதுக்குள்ளே இருந்தான்னா அப்போ தான் ஹை ஸ்பீட் கிடைக்கும். ஸோ தேர் ஷுட் பி a ட்ரேட் ஆஃப். லென்த்துக்கும் அதாவது கேபிளோட லென்த்து ப்ளஸ் த பேண்ட்வித், இது ரெண்டும் ட்ரேட் ஆஃப் பண்ணி தான் இப்போ கொடுக்க முடியுது. ஆனால் அந்த ஃபைபர் டு ஹோம்ங்கிறது வந்து லென்த் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரைன்ட். லாட் ஆஃப் பேண்ட்வித் ஈவன் அப் டு கிகாபிட்ஸ் இட் கேன் பி கிவன். அதனால தான் இந்த நியூ டெக்னாலஜி வந்து ஃபைபர் டு த ஹோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஆல் தி சர்வீசஸ் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி இன்டர்நெட் ஆர் MPLS ஆர் வீடியோ டவுன்லோட் எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே கொடுக்க முடியும் சார். அதாவது இது FTTHன்றது வந்து இந்த காப்பருக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி லென்த் கம்மியாக இருக்கணும் காப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைபரில் எந்த அளவுக்கு அந்த லென்த்லாம் இருக்கலாம், இல்லை காப்பரில் வந்து ஏன் அந்த ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் விளக்கமாக. காப்பரில் குறைபாடுங்க என்னென்னா, காப்பரில் வந்து அட்டினிவேஷனுங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து அதனுடைய காப்பரில் வந்து ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி அதனுடைய நிலைப்பாடுனால
மேக்ஸிமம் காப்பரில் நம்ம முடிய வேண்டியது வந்து 8 MB அல்லது மேக்ஸிமம் 10 MB. அது ஒன்று. ரெண்டாவது வந்து காப்பரில் வந்து இந்த லைட்னிங் இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் கேபிள் போயிருந்ததுன்னா அதனுடைய கிராஸ்டாக், அதனுடைய இண்டக்ஷன், அது எல்லாமே வந்து காப்பரில் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனால் ஃபைபரை பொறுத்தவரையில் வந்து இட் இஸ் டோட்டலி இம்யூன். லைட்னிங் வந்து அது எதுவுமே பண்ணாது. அது டோட்டலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கலி இம்யூன் டோட்டலி. அதனால் காப்பரில் அந்த லென்த்து சொன்னீங்களா, லென்த் வந்து கம்மியாக இருந்தால் தான் அந்த ஸ்பீட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஃபைபரில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? ஃபைபரில் வந்து லாஸ்ன்னு பார்க்கும்போது ஃபைபரில் லைட் வேவ் தான் ட்ராவல் பண்ணுது. லைட் வேவ் ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய ஃபைபர் லாஸ்ன்னு போகும்போது இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் லைட் வேவோட ரிஃப்ளெக்ஷனில் தான் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா 0.3 dB per kilometer. ஸோ ஒரு ஃபைபரில் பார்த்தா 0.3 dB கிலோமீட்டர்னா மினிமம் நம்ம கொடுக்கலாம் வந்து ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் வரை நம்ம ஒரு ஃபைபரில் கொடுக்க முடியும். இப்போ 2011லேருந்து இந்த சேவையை வந்து வழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அப்படி இருக்கும்போது வந்து எந்த அளவுக்கு இது ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் இது யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துலலாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்குது சார்? முதல்ல இந்த ஃபைபர் வந்து நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணது வந்து கோர் நெட்வொர்க், அதாவது டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்குக்காக ஃபைபரை யூஸ் பண்ணியும். அதாவது கோர் நெட்வொர்க்குங்கிறது வந்து எல்லாருடைய சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு நெட்வொர்க் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகிறதுக்காக இருக்கிற கோர் நெட்வொர்க்காக பண்ணினோம். இப்போ இந்த சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நாக்குங்க இருக்குது, அங்கேருந்தால் வந்து இன்டர்நெட் பேண்ட்வித்லாம் போகுது. ஸோ சென்னை, பெங்களூர் அல்லது சென்னை, டெல்லி, ஹைதராபாத் அது எல்லாமே ஃபைபர்லி கனெக்டட். இப்போது FTTHன்னு கொடுக்கும்போது லாஸ்ட் மைல், அதாவது கஸ்டமருடைய இருப்பிடம், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அது இப்போ ஃபைபரில் கொடுக்கும்போது அவருக்கு வந்து அந்த ஃபைபர் டவுன்லோடுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக அவருக்கு இருக்கிறது. ஏன்னா காப்பரில் இருக்கிற லிமிட்டேஷன் எல்லாமே இந்த ஃபைபர் போக்கிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃப்ளைட்டில் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரணுன்னா 45 minutes ஆர் ½ hour. வேறு சென்னை எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா நகர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா மவுண்ட் ரோடில் போகணுன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். அதே மாதிரி பெங்களூர்லேருந்து அவர் வீட்டுக்கு போகணுன்னா ஆகும் ஒரு 2 மணி நேரம். 3 மணி நேரம் லோக்கலில் போயிட்டு 3/4 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகிறது அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தனியாக ஒரு பிரிட்ஜை போட்டு ஓவர் ஹெட்டு நல்ல ஹைவே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஏர்போர்ட்டு போகிறது ஒரு ½ hour ப்ளஸ் ஃப்ளைட்டில் ஒரு ½ hour 45 minutesனா தென் இட் இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கோர் நெட்வொர்க் ஆல்ரெடி ஃபைபரில் இருக்குது. ஆனால் இந்த கஸ்டமருடைய நெட்வொர்க் வந்து காப்பரில் இருந்தனால முழு பயனையும் நம்ம அடைய முடியாமல் இருந்தது. இப்போ கஸ்டமரும் ஃபைபரில் வரும்போது கோர் நெட்வொர்க்கில் என்னென்ன பயன் இருக்கோ அந்த பயன் பூரா கஸ்டமருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கஸ்டமர்ஸ் சொல்லும்போது எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த 2011க்கு அப்புறம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்திருக்காங்க சார்? இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இது கேட்குறாங்க. மெயினாக வந்து சாஃப்ட்வேர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுசஸ் அவங்கெல்லாம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வேல்யூ அடிஷன் டு அந்த வீட்டுக்கு பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அது கேட்குறாங்க. மூணாவது வந்து எங்கே வந்து கிரே ஏரியா, அதாவது புது கட்டடங்கள்லாம் டெவலப் ஆகி வருது அவுட்ஸ்கட்ஸ். அந்த அவுட்ஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மகாபலிபுரம், ஓஎம்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த 25 கிலோமீட்டருக்கும் கேபிளை போட்டு காப்பரை போட்டு எல்லாம் பண்ணான்னா அந்த காப்பருடைய குணாதிசயத்தினால நமக்கு வந்து அவ்வளோ பேண்ட்வித் எக்கனாமிக்கலாகவோ அல்லது எஃபிஷியண்ட்டாகவோ கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபைபரில் கொடுத்துட்றோம். ஃபைபர் வந்து 40 கிலோமீட்டர் மட்டும் போகும், லாஸ் இருக்காது. அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வீடுகளில் பூரா ஃபைபர்லேயே வயர் பண்ணி இது கொடுக்கும்போது எவ்வளோ பேண்ட்வித் அவங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பேண்ட்வித்தும் நம்மளால் கொடுக்க முடியும். இது மேக்ஸிமம் இது 10 MBPS தான் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியும். காப்பரில் மேக்ஸிமமாக அவ்வளோதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்னு சொன்னீங்க. இதில் எவ்வளோ சார் மேக்ஸிமமாக கிடைக்கும்? இல்லைனா யாருக்கு வந்து அந்த மேக்ஸிமம் இது வரைக்கும் எடுத்திருக்காங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள் சார். இங்கே வந்து மேக்ஸிமம் கிடைக்க வேண்டியது இந்த பேண்ட்வித் ரிக்குவயர்மெண்ட், அதாவது கமர்ஷியல் டெர்மே பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 MB, 60 MB, 80 MB, 100 MB, அப்புறம் GB. ஸோ மேக்ஸிமமே 20, 60, 80, 100ன்னு போகும்போது அதனுடைய ஹை கெப்பாசிட்டி, அதனோட திறமையை அது வெளிப்படுத்துது ஒன்று. ரெண்டாவது இதில் இருக்கிற வாங்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் தான் மெயினாக வந்து இந்த 60 MB அண்ட் 80 MB அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க சர்வர் எங்கேயோ இருக்கும், பட் அவங்க இங்கே டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ அவங்க ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணுமோ அது அவங்களால அனுப்ப முடியாது. ஆனால் இதே வந்து 60 MB என்ன எல்லாத்தையும் வந்து இவங்க இங்கே லோக்கலாக பண்ணியிருப்பாரு, அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes ஆர் 7 minutes ஆச்சுன்னா மோர் ப்ரொடக்டிவிட்டி ஈ கேன் அச்சீவ். ஸோ அந்த மாதிரியான
பீப்புள் வந்து ஹை கெப்பாசிட்டி ஆர் ஹை பேண்ட்வித் எடுத்துக்கலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லும்போது இப்போ வந்து அந்த இண்டிவிஜுவல் மட்டும் இது வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா சார்? இப்போ நம்ம பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க, அப்படி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படி சொன்னீங்க. இப்போ இண்டிவிஜுவலாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோமா? இது எப்படி சார் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ சென்னை தொலைபேசியில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அல்லது மல்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் லொக்கேஷன்ஸு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது ரீட்டைல், அதாவது தனியாக ஒவ்வொருத்தரும் இப்போ டி நகரில் ஒருத்தர் இல்லைன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இண்டிவிஜுவலாக கேட்கும்போது அது கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளவு எளிமை இல்லை. ஏன்னா அந்த மெயின் ஹை கவுண்ட் ஃபைபர் வந்து அந்த ரோட்லேருந்து எடுத்து அவருக்காக அது போடும்போது அது இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல். ஏன்னா ஒரு ஓஎல்டியோடைய விலையை பார்த்தீங்கன்னா 75 லட்சம். அந்த 75 லட்சம் போட்டுட்டு அதில் கிட்டத்தட்ட டோட்டல் கனெக்ஷன் அதில் வரணும்னா 320 கனெக்ஷன் அதோட கெப்பாசிட்டி. அந்த 320 கனெக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 150 கனெக்ஷன் அதில் வந்தால் தான் அந்த ஓஎல்டியை போட்டு அது கொடுக்கறதுக்கு சாத்தியம் உண்டு. பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த ரீட்டைல் எஃப்டிடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎல்டியே போடாமல் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் ஒரே ஒரு ஃபைபர் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இது மட்டும் கொண்டு வந்து ஸ்ப்ளிட்டரை போட்டு 1:4 4 பேர் இருந்தால் 1:4 கொடுக்கறது, 8 பேர் இருந்தால் மறுபடியும் 1:8 அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர் எல்லாம் வாங்கி பேசிவ் நெட்வொர்க்கில் கொடுக்கறதுக்கு இப்போ நாங்கள் இதுவும் அந்த ஒரு சிங்கிள் அந்த பில்டிங்கில் இருக்காங்க அந்த மாதிரி தான் சார். இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரே பில்டிங்கில் இருக்கிறது தனித்தனி வீடு கொடுக்குறது. ஒரு காலர் வந்து லைனில் இருக்காரு. பாலா வந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்காரு. வணக்கம் சார், உங்கள் கேள்வி வந்து கேட்கலாம். வணக்கம் சார், என்னோட பேர் பாலா, சென்னை ரெடில்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வியை முன் வைக்கலாம். சார், இப்போ பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் லான்ச் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? இது சென்னை ரெடில்ஸில் லான்ச் ஆகிடுச்சான்னு தெரியுமா? சென்னை ரெடில்ஸில் வந்து இது லான்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணுமா சார்? அவர் ரெடில்ஸில் இருக்காராமா, அதனால இது அவர் கேட்குறாரு. ரெடில்ஸில் இன்னும் லான்ச் பண்ணலை. இவர் எங்கெங்கெல்லாம் சார் சென்னையில் இது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இது லான்ச் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே வந்து இந்த புது பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓஎம்ஆர் ரோட்டில் ப்ளஸ் இந்த கேளம்பாக்கம், அதுக்கப்புறம் மேடவாக்கம், எங்கெல்லாம் வந்து அந்தந்த பில்டர்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்களோ அங்கெல்லாம் ஃபுல்லாக பில்டிங் வயரிங் அவங்க கூட சேர்ந்து பண்ணிவிட்டு அங்கெல்லாம் லான்ச் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, எங்கே காப்பரில் கொடுக்கறது ஃபீஸிபிள் இல்லையோ அதை வந்து ஃபைபரில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். காலர்ஸும் வந்து லைனில் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து எஃப்டிடிஹெச் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் எஃப்டிடிஹெச் பற்றி தொடர்ந்து பேசலாம்.